everyone, welcome back to Starlight Tarot. Let's start reading. Let's see. Okay, not much efforts and attracted. Okay, இந்த பர்சன் வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறேன், எஃபர்ட்ஸ் வந்து போடல. இப்போது ப்ரெசண்ட்டில் நீங்கள் தான் நிறைய போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. இவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்காக ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது, ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த சைட்லேருந்து எதுவுமே இல்லை. பட் இந்த அட்ராக்ஷன் பார்க்குறப்போ லைக் இந்த பர்சன் ரொம்ப அட்ராக்டிவான பர்சனாக இருந்திருக்கலாம். அதனாலே உங்களுக்கு இந்த பர்சனை பிடிச்சிருக்கலாம். இந்த பர்சனோட வே ஆஃப் டாக்கிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். அதனால நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கலாம். And you very clear, okay? And emotion inside their heart, okay? Guys, நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கீங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த பர்சன் வேணும், அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அண்ட் அவங்களுக்காக ப்ரேயர்ஸ் பண்ணுறீங்க. பட் அவங்களோட ஹார்ட்லேயும் அந்த எமோஷன்ஸ் இருக்குது, அது பார்க்க முடியுது. அண்ட் ஓகே, யூ வாக்ட் அவே. சில பேர் வந்து வாக்ட் அவே பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த பர்சனோட கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இந்த பர்சனோட பிஹேவியர் தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நோ கான்டாக்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க, வாக்ட் அவே பண்ணியிருப்பீங்க. பட் அகெயின் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட அகெயின் வந்து பேசியிருப்பாங்க, அன்பிளாக் பண்ணி சில பேர் வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்திருக்கும், இவங்கள என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க, மறுபடியும் அந்த ரியல் லவ்வோடு தான் பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் நீங்கள் இருக்கலாம். அதனால see guys, late night messages, மேபி நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப லேட் நைட்டில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறது, லேட் நைட்டில் கால் பேசுகிற பர்சனாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருந்திருக்கலாம். அண்ட் உங்களுக்கு டே விட நைட் ரொம்ப பிடிக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அந்த டெக்ஸ்ட்டு கால், அந்த நைட் டைமில் அதை மிஸ் பண்ணுறீங்க. மேபி சில பேர் நைட் டைமில் தான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது உங்கள் பர்சனை. திஸ் ரிலேஷன்ஷிப் நீட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, கரெக்டான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கரெக்டான அந்த ஃபவுண்டேஷன் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில், அது பார்க்க முடியுது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது. தேர் நாட் எக்ஸ்ப்ரெஸிங் லவ். ஸோ அவங்க அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டுறாங்க. ஒன் சைடடாக நீங்களே வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க சைட்லேருந்து அதை எதுவுமே ஷோ பண்ண மாட்டுறாங்க, காட்ட மாட்டுறாங்க. ஓகே, ஐ எம் வரிட் யூ வில் லிவ் மீ. ஓகே, நீங்கள் ரொம்ப வரி பண்ணிகிட்ருக்கீங்க அவங்கள விட்டு போனதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போனதுக்கு. ரொம்ப 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 சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கீங்க இந்த பர்சனால். ரொம்ப டீப் சஃபர் ஆகிட்ருக்கீங்க. சில பேர் தூங்காமல் இருக்கீங்க, அண்ட் சில பேர் வந்து மார்னிங் 5 AM தூங்குற மாதிரி இருக்குது. மேபி ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்கன்னா அந்த தேர்ட் பர்சன் வந்து மெயிலாக இருக்கலாம், ஒரு ஃபெமினாக கூட இருக்கலாம். கிளவுட்ஸ், அந்த தேர்ட் பர்சன் வந்து பார்க்குறப்போ ஒரு டெம்ப்ரவரி பர்சனாக தான் இருக்காங்க, பர்மனெண்ட் பர்சன் மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேணாம், அவங்க வந்து ஒரு டெம்ப்ரவரியாக தான் இருக்காங்க. ஸோ சில பேருக்கு அந்த தேர்ட் பர்சனால் சில டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இதுக்கப்புறம் அது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அவங்க டெம்ப்ரவரி பர்சன், அவங்க ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. மேபி சில பேருக்கு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஆஃப்டர் லாங் டைம் ஆக்ஷன்ஸ், சில பர்சன் வந்து அந்த ஆக்ஷன்ஸ் ரொம்ப நாள் கழித்து எடுக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்களுமே ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அது பார்க்க முடியுது. சில பேர் நீங்கள் பிளாக் பண்ணியிருப்பீங்க உங்கள் பர்சனை, இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஐ எம் டயர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சில பேர் பிளாக் பண்ணிவிட்டு வாக்ட் அவே பண்ணியிருப்பீங்க, அது பார்க்க முடியுது. ஸோ என்ன நீங்கள் அப்படி இருந்தாலுமே ஸ்டில் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. லேட் ரிப்ளேஸ், இந்த பர்சன்கிட்ட அந்த ரிப்ளே வந்தாலுமே அது லேட் ரிப்ளேவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கி டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க 10 daysக்கு அப்புறம் ரிப்ளே பண்ணுறது. ஸோ நீங்கள் இன்றைக்கி கால் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 monthக்கு அப்புறம் கால் பண்ணுறது. அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ ரிப்ளே அண்ட் கால்ஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. டிஃபிகல்ட் டு ரீச் தேம் கைஸ். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இவங்களை ரீச் பண்ணுறதுக்கு, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு கால் பண்ணுறதுக்கு, ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த சுச்சுவேஷன்ஸ். ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு சில பேருக்கு இருக்கும். சில பேர் ரொம்ப சஃபர் ஆகிட்ருக்கீங்க, பார்க்க முடியுது. மோஸ்ட்டாக வந்து மெயில் கூட ரொம்ப சஃபர் ஆகிட்ருக்கலாம். லெட்ஸ் see. Okay, I get. You not straight forward. சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க மாட்டீங்க பார்க்குறேன். நீங்கள் வந்து
ஓகே நார்மலாக எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் நமக்கு வேணான்னா நோ அப்படி சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கலனாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். See guys, love, you get love. மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அகேன் ரீகன்சிலேஷன் வரலாம் ஒரு சிலருக்கு. ஸோ இங்கே பார்க்குறப்போ லவ் யுவர் செல்ஃப். மெயினாக நீங்கள் லவ் யுவர் செல்ஃப். உங்கள் செல்ஃப் ரொம்ப வீக்காக இருக்குது. சில பேர் வந்து லேட் நைட் ஸ்லீப் இருக்கீங்க, லேட் நைட் தூங்குறது, அண்ட் ஹை இரிட்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ், ஹை ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, உங்கள் சோல் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பர்சனுக்கு லவ் அவ்வளோ ஷோ பண்ணுறீங்க, உங்கள் செல்ஃப்க்கு நீங்கள் ஷோ பண்ண மாட்டீங்க. மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி ஃபர்ஸ்ட். ஸோ எப்படி இருக்குன்னா, உங்களுக்காக நீங்கள் எப்போ ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கான அந்த வே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. லைக் உங்கள் க்ரோத்துக்காக ஒரு ஆக்ஷன்ஸ் எடுங்க, உங்கள் செல்ஃபுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, சி சோட்ஸ் அண்ட் ரோஸ். கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஒரு சிலருக்கு அந்த கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்காது. Guys, if you love my channel, do subscribe my channel. If you love my reading, do subscribe my channel. See. Okay, சில பேர் வந்து ரொம்ப ரொமான்டிக்கான பார்ட்னராக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். சில பேருக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக தேர்ட் பார்ட்டிஸ் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிஸ் கூட உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருந்திருக்கலாம். மேபி அவங்க என்னை விட ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்க என்னை விட வந்து பெட்டராக இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்செக்யூர் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் அவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்ருக்கலாம். அது பார்க்க முடியுது. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அவங்க தேர்ட் பர்சன் கூட பேசிகிட்டே இருக்காங்களா, என்ன சீட் பண்ணுறாங்களா, அப்படி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. யூ கெட் கிளாரிட்டி, டோன்ட் வரி அபவுட் இட். attention and stop. ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப அட்ராக்டிவான பர்சனாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனாலே நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க வே ஆஃப் டாக்கிங் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்கும். ஸோ அவங்க பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க கேரிங். இங்கே என்ன ஸ்டாப்புன்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சுன்னா, சில விஷயம் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கண்டினியூஸாக டெக்ஸ்ட் பண்ணுறது, கால் பண்ணுறது, அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்கல, அதை அவங்க டிஸ்லைக் தான் பண்ணுறாங்க, அவங்க லைக் பண்ணல, அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கிறது. கைஸ், see கார்மிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, ரன்னிங் பேக் டு யூ. சில பர்சன் ரியலைஸ் பண்ணி அகெயின் உங்ககிட்ட வரலாம், அது பார்க்க முடியுது. பட் வந்தாலுமே அவங்க ஜெனுனாக இருப்பாங்களான்னு அது கொஞ்சம் டவுட் தான். யூ லாஸ்ட் ஹோப். உங்களுக்கு இப்போ ஹோப்பே இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஹோப் இல்லை, இந்த பர்சன் மேலே ஹோப் இல்லை, ஃபர்ஸ்ட் உங்களுக்கே உங்கள் மேலே ஹோப் இல்லை, இந்த யூனிவர்ஸ் மேலே ஹோப் இல்லை, எல்லாத்துலேயுமே யூ லாஸ்ட் ஹோப் எவ்ரிதிங். அண்ட் பேர்டன், இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபுல்லாக பேர்டன் மட்டும் தான் கொடுத்துருக்கு, கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஏன் எனக்கு அப்படி மைண்ட் தாட்டில் இருக்கீங்க? ஓகே, let's see. ஓகே, சம்திங் சில பேர் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு போயிட்டுருக்கலாம், ஒரு சிலருக்கு. ஓகேவா, எல்லாருக்கும் சொல்ல முடியல. சில பேருக்கு அந்த பர்சன் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் செப்பரேட் ஆகியிருக்கலாம். பட் ஒரு சிலருக்கு டாக்ஸிக் அண்ட் கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. ஓகே, டாக்ஸிக் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது டாக்ஸிக் தானா. அது டாக்ஸிக்கே நீங்கள் வந்து சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கலாம், அது பார்க்க முடியுது. பட் கைஸ், ஆக்சுவலி வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். Guys, join with me Feb level manifestation workshop 3 days.
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் வித் மீ, manifest your dream person. Okay, let's see. Okay, see guys, Ace of Pentacles and Five of Swords. You walked away, சில பேர் walked away ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கீங்க, அது பார்க்க முடியுது. அண்ட் Ace of Pentacles, சில பேர் வந்து ரொம்ப நாள் வந்து புது வீடு வாங்கணும், நியூ ஹவுஸ் வாங்கணும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் இந்த ஹியர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும், அதுக்கு அது பார்க்க முடியுது. ஸோ உங்கள் வீட்டில் ஆர் உங்கள் ஃபேமிலியில் ஒரு மேரேஜ், ஒரு என்கேஜ்மெண்ட் வரலாம். சில பேர் வந்து ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ உங்கள் கஷ்டத்தில் அவங்க உங்கள் கூட இருந்திருக்க மாட்டாங்க, உங்கள் பேட் டைம்ஸில் அவங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க, உங்கள் ஹார்ட் டைம்ஸில் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க ஃபேஸ் இப்போ ரிவீல் ஆகிருக்கும். ஓகே, ப்ளூ ஆரேஞ்ச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸோ ப்ளூ ஆர் ஆரேஞ்ச் கலரில் நீங்கள் எதாவது கிஃப்ட் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் அண்ட் அவங்க உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஐ எம் சீயிங் தட். ஓகே, பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், சில பேர் பாஸ்ட்டில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் அது வந்து மாற்றிட்டு சேஞ்ச் ஆகிருப்பீங்க, சில பேர் அதிலே இருக்க மாதிரி இருக்குது. பட் சி, do you have feelings and question mark? இது பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. அவங்களுக்கு இந்த நோ கான்டாக்டில் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, ஸ்டில் லவ் இருக்கா அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது. லெட்ஸ் see அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, changed mind. Okay, keep here. லட்சி உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்கா, ஸ்டில் ஃபீலிங்ஸ் இருக்கா பார்க்கலாம். See guys, see. Okay, I want to show you. Oh my god, what is this? The Lovers, Knight of Cups, Three of Pentacles and Devil. ஓகே, கார்மிக் ரிலேஷன்ஷிப் இங்கே ரொம்ப ஹெவியாக தெரியுது. ஓகே, மேபி நீங்கள் இல்லைனா உங்கள் பர்சன் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருந்திருப்பீங்க ரிலேஷன்ஷிப்பில். நீங்களாக இருக்கலாம் அண்ட் உங்கள் பர்சனாக இருக்கலாம். இந்த பர்சன் ரொம்ப ஒரு ஜோவியலாக பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பாட் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த பாட்ஸ் எடுத்துக்கலாம். பட் யூ கெட் கிளாரிட்டி கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த பர்சன் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பர்சன் இஷ்யூஸ் சில பேர் ஸ்ட்ரக்கில் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்குது. சில பேருக்கு அது முடியறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஓகே, சம்டைம்ஸ் யூ கேர்ஃபுல் திஸ் பர்சன், சம்டைம்ஸ் யூ கேர்ஃபுல் திஸ் பர்சன். ஓகே, சில பேர் வந்து இந்த பர்சன் அகெயின் வந்து பேசினாலுமே நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், அவங்க ரியலாக தான் பேசுகிறாங்களா இல்லை எப்படி பேசுகிறாங்கன்னு. சில பேர் அவங்க வந்தால் மட்டும் போதும்னு இருப்பீங்க. பட் அப்படி இருக்க வேணாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லைக் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வேறு ஒரு விஷயத்தில் இருக்க மாதிரி இருக்குது. நர்வஸ், உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இந்த பர்சன் வருவாங்களா மாட்டாங்களா, எனக்கு யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்கள், யூனிவர்ஸ், டிவைன் அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டே இருக்கலாம், பார்க்க முடியுது. ஜஸ்டிஸ் guys, you get justice, you get clarity. I'm seeing, but see, reunion. Some peopleக்கு reconciliation ஆகலாம். கிரியேட், இந்த பர்சன் தான் அந்த சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்குள்ளே நடக்கிற எல்லா ஃபைட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பர்சன் மட்டும்தான் வந்து ரீசனாக இருப்பாங்க. ஸோ இப்போ இருக்க சப்ரெஷனுக்குமே இந்த பர்சன் தான் ரீசனாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த சுச்சுவேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாற்றிருப்பாங்க. லாஸ்ட் சான்ஸ், மேபி சில பேர் வந்து இந்த பர்சனுக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கலாம். ஒரு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி ஓகே இது ஒரு நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வருது, அது பார்க்க முடியுது. ஓகே, மேபி யூ லைக் கிரிக்கெட் அண்ட் யுவர் பர்சன் லைக் கிரிக்கெட், பார்க்க முடியுது. ஓகே, மேபி நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், உங்கள் பர்சன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம். கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால்,
நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருக்கலாம் அண்ட் அவங்க ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருக்கலாம், அது பார்க்க முடியுது. மேபி இந்த பர்சன் உங்களை விட எங்கராக இருக்கலாம், எங்கர் எனர்ஜி. ஓகே, தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கைஸ், தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹெவி ஃபீலிங்ஸ். ஓகே, அவங்க உங்கள் ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டுறாங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நினச்சாலுமே அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து போயிட்டு பேசுகிறது வேஸ்ட். ஸோ நீங்கள் வந்து அவங்கள அப்படியே விடுறது தான் கரெக்ட். அவங்களே ரியலைஸ் ஆகி அவங்களே அகெயின் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அந்த கிளாரிட்டி கொடுப்பாங்க, நிறைய சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் see. See. Secrets. Not enough. Okay guys, please love yourself. உங்கள் செல்ஃப் ரொம்ப வீக்காக இருக்குது, கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இல்லை. ஸோ உங்கள் மேலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. இந்த யூனிவர்ஸ் மேலே, உங்கள் பார்ட்னர் மேலே, உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலே, இது மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். லவ் யுவர் செல்ஃப், ஹீல் யுவர் செல்ஃப், செல்ஃப் லவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். எஸ், சில பேர் ரொம்ப ஈகோவாக இருக்கீங்க, நீங்களும் ஈகோவாக இருக்கலாம் அண்ட் அவங்களும் ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருக்கலாம். ஏன் நமக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன், எதுக்காக அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் உங்களுக்குள்ள ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. லைக் அதை பார்க்க முடியுது. பட் ஓகே, பட் சேஞ்சஸ் வருது இந்த ரிலேஷன்ஷிப்பில். அந்த கான்வர்சேஷன் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், கிளாரிட்டி, இந்த ரிகன்சிலேஷன் எல்லாமே பார்க்க முடியுது. பட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், மற்றபடி ஓகே. யூ டிசர்வ் லவ், யூ டிசர்வ் பெட்டர் லவ் கைஸ். மேபி சில பேருக்கு அந்த பர்சன் டாக்ஸிக்காக இருக்கீங்கன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்சன் ஜென்யூனாக உங்ககிட்ட அகெயின் திரும்பி வராங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு டிசிஷன் நீங்கள் எடுங்க. சில பேருக்கு நிஜமாகவே வந்து அந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணி ஒரு ட்ரூ லவ் ஷோ பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஒரு சிலருக்கு அது ஃபேக்காகவுமே போய் முடியலாம். டூ சைட் பார்க்க முடியுது. பட் டோன்ட் வரி, யூனிவர்ஸ் இருக்காங்க. ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. 333, 555, 666 அண்ட் 11. ஓகே, மேபி சில பேர் வந்து டீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது உங்களை. ஆர் ரொம்ப பேடான சுச்சுவேஷன் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு, அதை பார்க்க முடியுது. ப்ளீஸ் டோன்ட் வரி. ஓகே, டோன்ட் வரி. ஸோ நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் அண்ட் உங்களோட ஸ்லீப் டைமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். சில பேர் லேட் நைட்டில் தூங்குறீங்க, அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, எஸ், யூ கெட் ஜஸ்டிஸ், யூ கெட் reconciliation, you get clarity, you get communication. Okay guys, thank you so much for watching my video. If you like my videos, do subscribe my channel. Take care, bye bye.